Hi friends, welcome to Salem Punita's Recipes. இன்னைக்கு ஒரு ஹெல்தியான அருமையான நான்வெஜ் ஸ்டார்ட் பார்க்கலாம். இது கிரில் சிக்கன். நான் இதை ஏர் ஃப்ரையரில் செஞ்சுருக்கேன். ஏர் ஃப்ரையரில் செய்கிறப்ப நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். பார்பிக்யூ சிக்கன் மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். இதுக்கு மேரினேஷன் ரொம்ப முக்கியம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்துறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இது கூட நம்ம இந்த மாதிரி சீசனிங் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோ 2 பேக்கெட்டு, அதே மாதிரி இட்டாலியன் சீசனிங்கும் 2 பேக்கெட். இதெல்லாம் நமக்கு பீஸா வாங்குறப்ப கொடுப்பாங்க. அதை நான் வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஈவனாக நல்லா கலந்த பிற்பாடு நாம் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா நல்ல ஜூஸியாக இருக்கும். இந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போது நான் இந்த ஏர் ஃப்ரையரில் க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லா சிக்கனையும் இதோட அடுக்கிக்கிறேன். இது 1 கிலோங்கிறதுனால இந்த ஏர் ஃப்ரையரில் ஃபுல்லாகவே பற்றும். இதுலையே செஞ்சுக்கலாம். ஒரே செட்டாகவே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே அடுக்கியாச்சு. இப்போ நம்ம டைம் செட் பண்ணிவிட்டு வேக வைக்க வேண்டியது தான். இப்போது சிக்கன் மோடுக்கு போயிடணும். அது ஆட்டோமேட்டிக்காக 200 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துடும். இப்போ நம்ம ஒரு 12 நிமிஷம் 13 நிமிஷம் வச்சுட்டு நாம் வேக வைக்கலாம். இதை நம்ம ஒரு பக்கம் வேக வச்சுட்டு திருப்பி வேக வைக்கணும். 2 சைட்லேயும் வேக வைக்கணும். பாருங்கள், அருமையாக ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி வேக வைக்கலாம். இப்போ ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக வருதுங்க. இதுக்கு நம்ம பட்டரோ இல்லை ஆயிலோ கொஞ்சம் க்ரீஸ் பண்ணணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாவே போதும், நிறைய தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரஷ்ஷில் நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதில் டைம் செட் பண்ணணும். திரும்பவும் நம்ம சிக்கன் மோடுக்கு போகணும். போயிட்டு அதே 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வைக்கலாம். 6 நிமிஷம் வச்சு பார்ப்போம். வேகலை அப்படின்னா திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் வச்சாவே போதும், வெந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இது கூட ஒரு 4 நிமிஷம் நம்ம இப்போ வைக்கலாம். கொஞ்சம் வேகலைல்ல இந்த பக்கம், அதனால் ஒரு 4 நிமிஷம். இப்போ வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குது. இதை ஏர் ஃப்ரையரில் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான்ஸ்டிக் பேன்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சேலோ ஃப்ரை பண்ணலாம். அதை நம்ம கொஞ்சமாக மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு நம்ம டைரக்ட் ஃப்ளேமில் லைட்டாக காட்டி நம்ம எடுத்தால் அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள், சூப்பரான கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியானது கூட இது. நாம் இதுக்கு மயோனைஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லை க்ரீன் சட்னி வச்சும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி மயோனைஸும் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். இப்போ பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ
பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அருமையான கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.